பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நான் வாசித்து அதிலிருந்து நாம் விசுவாசித்து ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். 13வது வசனம், பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை வாசிக்கும் பொழுதே உங்களுக்குள் விசுவாசம் பெருக வேண்டும். நேற்றைக்கு நான் காட்டினேன் கிருபாசன பெட்டியை குறித்து. அந்த கிருபாசன பெட்டிக்குள்ளாக இருந்தது தேவனுடைய வார்த்தைகள், 10 கற்பனைகள், கர்த்தர் எழுதி தந்த, அவருடைய கைப்பட எழுதி தந்த வார்த்தைகள் அந்த கிருபாசன பெட்டிக்குள் காணப்பட்டது. அந்த வார்த்தையை சுமந்து சென்றவர்கள் யோர்தான் நதியில் கால் வைத்த பொழுது அது ஜனங்கள் நடந்து செல்வதற்கு ஏதுவாக இருந்தது என்று சொன்னால், இந்த ஓபேத்-ஏதோமின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்த நாட்களில் என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் பெற்றிருப்பார்கள் உங்களால சிந்தித்து பார்க்க முடியுதா? பாருங்களேன், கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுடைய உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாராம். அருமையானவர்கள், இன்னைக்கு வேத புஸ்தகம் நம்ம கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகம் நம்ம வீட்டில் இருக்க 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 இந்த வேதத்தை நீங்கள் எடுக்க, வாசிக்க, துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, இந்த வேதத்தில் அநேக பாடல்கள் இருக்கிறது இல்லையா? டெபோரால் பாடி இருக்கிறாங்க, தாவீது நடனமாடி துதித்திருக்கிறாரு இல்லையா? அநேக பாடல்கள், சங்கீதங்களில் அநேக பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் காணப்படுகிறது. இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது இன்றையிலிருந்து 3 மாதங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபாசன பெட்டி அங்கு இருந்தபடினால் அவனையும் அவன்கிட்ட எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டு இருக்கிற என் தேவனுடைய வார்த்தையாக இந்த பெட்டி, இருபுற கருக்குலை பெட்டி இல்லையா? இது பட்டயங்க, நம்ம கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பட்டயம், இது ஆசீர்வாதத்தின் பட்டயம், சமாதானத்தின் பட்டயம், சந்தோஷத்தின் பட்டயங்க. இது நன்மையும் கிருபையும் தருகிற பட்டயம். இந்த தேவனுடைய வார்த்தை நம் வீட்டில் இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கும்போது, அவர் வார்த்தை கிறிஸ்துவே நம்மளுக்குள் இருக்கும்போது, இன்றையிலிருந்து 3 மாதம் ஓபேத்-ஏதோமை ஆசீர்வதித்து போல இழந்து போன எல்லாவற்றையும் புதிய ஆண்டுல நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க, பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் மத்தியில் செய்ய போகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வேதத்தை எடுத்து வாசிப்பீர்கள், நான் நிச்சயமாக 3 மாதத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.